எனக்கு ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்துச்சு. என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து அண்டர்கோ பண்ணீங்க டீக்ளட்டரிங் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். பேசிக்கலா நான் வந்து எப்படின்னா வந்து எந்த ஒரு பொருளையுமே நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்குறது கூட ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் தான். அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இது வந்து நிஜம் பூண்டே கிடையாது. பிளாஸ்டிக் கவர வச்சு நான் செஞ்ச ஒரு கிராஃப்ட். இந்த மாதிரி வீட்ல எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா, வீட்ட எப்பயுமே நான் நீட்டா, டைடியப்பா வச்சிருப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாரி கபோர்ட்ஸ் இதில எல்லாத்தையும் வச்சுரு தள்ளிருவேன். எல்லாத்தையுமே வந்து உள்ள தள்ளி, ஐல் மேக் இட் வெரி டைடி. அந்த மாரி வைக்கும்போது என்ன ஆச்சு அப்டின்னா, வேலை எப்ப பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் வந்து எனக்கு. ஏன்னா, நான் வந்து டீக்ளட்டர் பண்ணல. பட் இருக்கிறத வந்து ப்ராப்பரா ஒதுங்க வச்சு, எங்கெங்க ஹைட் பண்ணணுமோ ஹைட் பண்ணி, வீட வந்து நீட்டா வந்து வைக்கிற மாரி வச்சிருப்பேன். பார்க்குறதுக்கு நீட்டா இருக்கும். ஆனா, எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க கபோர்ட திறந்தா எல்லா துணியும் கொட்டும். எப்ப பார்த்தாலும் நெறைய வேலையிலேயே இன்வால்வ் ஆகுற மாரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் பாத்திரமா இருக்கும் வந்து வீட்ல. எங்க பார்த்தாலும் பொருளா இருக்கும், டெக்கரேஷனா இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி வந்து வேலைய குறைக்கிறதுன்னே தெரில. ஸோ அப்ப தான் நான் வந்து யோசிச்சேன் வந்து இந்த டீக்ளட்டரிங்க வந்து ப்ராப்பரா வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து, இந்த ஜர்னிய எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த சேனலே ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து இந்த டீக்ளட்டரிங்க கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நான் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன போர்ஷனா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து நீங்க கபோர்ட திறந்தா கூட, என்னோட கபோர்டு வந்து வெரி லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். எது தேவையோ அந்த ஐட்டம் தான் இருக்கும். ஸோ எது எது அப்புறம் வீட்ல ஆர்ட்டிஃபிஷியல் தேவையில்லாத பொருள வச்சு நான் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேனோ, அதெல்லாம் வந்து ஒரு ரியலா மாத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா டெக்கரேஷன் வந்து ஐ மேட் இட் வெரி மீனிங்ஃபுல். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பூண்டு தான் வச்சுருந்தேன். அந்த இடத்துல நெஜம் பூண்ட வச்சு, அந்த இடத்தையே வந்து ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏஸ்தட்டிக்காவும் அட் த சேம் டைம் ஃபங்க்ஷனலாவும் மாத்துனேன். நான் நெறைய வீடியோஸ்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனல் டெக்கோர் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்ட அழகுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஆர்ட்டிஃபிஷியல் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க வச்சீங்க அப்படின்னா, நெறைய மெயின்டெனன்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதில தூசி வரும். அத மெயின்டெயின் பண்ணணும். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணும். ஸோ, அப்போ வந்து எங்க தேவையோ அங்க மட்டும் நான் டெக்கரேஷன் வச்சிருப்பேன். அத வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலா நான் டெக்கரேட் பண்ணி அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ சேஞ்ச்ட் இன்டூ நேச்சுரல் டெக்கோர் விச் மீன்ஸ் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸால வீட்ட வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் ரொம்பலாம் இருக்காது. என்னோட பால்கனில எஸ் ஐ டூ மெயின்டெயின் அ குட் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ். பட் இன்சைட் த ஹோம் என்னால மெயின்டெயின் பண்ற அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு சில பிளான்ஸை வைக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னோட ஜேர்னியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீக்ளட்டரிங் இதில் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, எனக்கு நிறையா ஃபேமிலி ப்ரெஷர் எல்லா வீட்லேயுமே இருக்கும். இந்த பொருட்கள்லாம் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டை வந்து வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கும். வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க கேட்கும் போதெல்லாம் நம்மளும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து வீட்டை அழகாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த வேலையெல்லாம் வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். யாருமே நமக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வீட்டை நீட்டாக வைக்கணும், அழகாக வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் யாருமே நமக்கு அந்த ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அப்படின்றக்கப்போ எல்லா வேலையும் வந்து ஃபைனலி நம்ம ஷோல்டரில் தான் வந்து விழுகும். அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிற ப்ரெஷர்லேருந்து நம்ம வந்து எப்படி வந்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கும் நான் வந்து இந்த டீக்ளட்டரிங் பற்றி, இதனால் வந்து என்னென்ன பெனிஃபிட் வருது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்லோவாக சொல்லிக் கொடுத்தேன். நான் இப்போ ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் அதர்வைஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் தேவையில்லாமல் உங்கள் குழந்தைங்க சொல்லி வாங்குனீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி வாங்குனீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் சொல்லி வாங்குனீங்க அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். அடுத்து எனக்கு நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் என்னென்னா, கில்ட் ஓவர் வேஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய பொருளை டீக்ளட்டர் பண்ணுறேன்னு எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இது வந்து நான் ஏற்கனவே என்னோடய ஹஸ்பண்டோட ப்ளேஸை தான் நான் டீக்ளட்டர் பண்ணேன். அதில் ஒரு பார்ட்டு தான். டீக்ளட்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே இட்ஸ் அ பிராண்டட் ஷர்ட். அப்போ எனக்கு ஒரு பயங்கர கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். ஒரு ஷர்ட்டே ஒரு 2500 ரூபீஸ்க்கு நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கின ஷர்ட்டை போய் நம்ம இப்போ நான் டீக்ளட்டர் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து நம்ம ஆரம்பத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கின பொருள் இல்லை இமோஷ்னலாக யூ வில் அட்டாச் டு சர்டன் திங்ஸ் இன் யுவர் லைஃப்.
அதெல்லாம் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது ரொம்ப 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 வந்து கில்ட் ஃபீலிங் இருக்கும். அந்த கில்ட் ஃபீலிங் இருந்தால் நீங்கள் ஒரி பண்ணவே வேணாம். நீங்கள் இதை சும்மா வச்சுருந்தாலும் இதோட வேல்யூ ஒன்றும் இன்க்ரீஸ் ஆக போகிறதே இல்லை. 2500 வாங்கியிருக்கேன், இதை நான் அப்படியே வச்சுருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போதா இல்லை குறைய போதா? கிடையவே கிடையாது. இது அப்படியே ஒன்றும் இல்லாமல் தான் போகும். அதை நான் நிறைய என்னோடய பட்டு சரியிலலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது வந்து நீங்கள் டொனேட் பண்ணணுன்னா டொனேட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப டேமேஜ்டாக இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக டீக்ளட்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்பேஸு வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் நிறைய இடம் காலியாகும். நிம்மதியாக உங்களால் பீஸ்ஃபுல்லாக உங்களோட கபோர்டை திறக்கும்போது உங்களால் ஈஸியாக டிசிஷன் எடுத்து உங்களால் ஈஸியாக உங்கள் லைஃப்பை வந்து கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும். அதனால் நீங்கள் எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து காஸ்ட்லியாக வாங்கிட்டேன், இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை இதில் இமோஷ்னலி அட்டாச்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டீக்ளட்டர் பண்ணிடுங்க. அடுத்து நான் வந்து எப்படின்னா, இது என்னோடய டாட்டர் ரூம். நான் எப்போயுமே டீக்ளட்டர் பண்ணிவிட்டு என் டாட்டர் ரூமை போய் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. டீக்ளட்டர் பண்ணும்போதெல்லாம் உன் ஏரியாவை நீ டீக்ளட்டர் பண்ணிக்கோ, கிச்சனை பண்ணிக்கோ, இல்லை உன் ட்ரெஸ்ஸை பண்ணிக்கோ, எங்கள் ஏரியாலாம் நீ வராத அப்படின்ட்டாங்க. இது எனக்கு பெரிய ஒரு மன கஷ்டத்தை கொண்டு வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, ஸ்லோவாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பீஸு நான் குயிக்காக வேலைகளை முடிக்கும்போது இவங்களும் இதை பார்த்து அவங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ஃபேமிலி இஸ் கெட்டிங் அடாப்டட் டு திஸ் டீக்ளட்டரிங், ஒரு கிளட்டர் ஃப்ரீ லைஃப்க்கு அடாப்ட் ஆகிட்டாங்க, விச் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அடுத்து பார்த்திங்கன்னா, ஐயோ டீக்ளட்டர் பண்ண போகிறோம்னு நினச்சாலே நமக்கு வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ பொருள் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரொம்ப தள்ளி இருந்து பார்க்க தான் அது பெருசாக தெரியும். ஆனால் நீங்கள் அதை போய் இப்போ பக்கத்தில் போய் பார்த்து ஒரு சின்ன ஸ்டெப்பு அவ்வளோ பெருசையும் ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் ஓவர்வெல்ம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன போர்ஷன், ஒரு சின்ன கபோர்டு, இல்லைன்னா ஒரு சின்ன ஷெல்ஃப்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ரொம்ப முக்கியமான பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிளட்டராக இருக்கிற இடத்த வந்து நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிங்கன்னா அது ஒரு இமீடியட் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு டோப்பமின் எஃபெக்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஓவர்வெல்ம் ஸ்ட்ரகிள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பில் தான் வந்து நான் ஓவர் கம் பண்ணி நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். பட் அகெயின் இட்ஸ் அ வெரி கண்டினியூஸ் ஜேர்னி. இது வந்து ஒரு நாளில் முடிய போகிறது கிடையாது. நீங்கள் பீரியாடிக்கலாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும். பீரியாடிக்கலாக வந்து நீங்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் யூ கேன் மெயின்டைன் அ கிளட்டர் ஃப்ரீ லைஃப் ஆல் த்ரூ யுவர் லைஃப். நாட் ஒன்லி ஃபார் யூ, உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் நான் எப்படி ஓவர் கம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொன்னாலும் நான் நிறைய வீடியோஸ் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ஒரு சிம்பிளாக டீக்ளட்டரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் நான் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ, உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அந்த ஏரியாவை நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் பெரிய வந்து ரொம்ப மூளையை போட்டு குழப்பவே வேணாம். உங்களுக்கு தேவைப்படாத, உங்களுக்கு பயன்படாத பொருட்கள், இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஐட்டம் எதுவாக இருந்தாலும், அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெஸ்டிவ் டைம். அதாவது நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அறியாமல் வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு பை க்ளோத்ஸு. எவ்வளோ நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸு. ஆனால் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு புது ட்ரெஸ் போடணும் அப்படின்ற ஒரு மித்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. எனக்கும் அந்த ப்ரெஷர் நிறையா இருக்கும். வந்து இப்போ நம்ம ஃபேமிலியோட ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னை ட்ரெஸ் எடுக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. மேபி பியர்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். அதனாலேயே நான் நிறையா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஷாப்பிங் போகணும் அப்படின்னா எனக்கு தேவைன்னா மட்டும்தான் நான் போவேன். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு தனியாகவே போயிட்டு வந்துடுவேன். குழந்தைங்களோ இல்லை யாரையுமே நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன். அப்படி கூட்டிகிட்டு போனால் நமக்கு தேவைக்கு அதிகமாக
நமக்கு வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். எது முக்கியமாக வாங்கணும்னு போகிறோமோ அதை மறந்துட்டு வந்துடுவோம். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப பிளான்டாக எழுதி வச்சு இதுதான் வாங்கணுன்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். அதை தவிர வேறு எதையுமே நான் வாங்க மாட்டேன். யார் யார் இந்த மாதிரி கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுனால இம்பல்சிவ் பையிங்கை நிறைய என்னால் குறைக்க முடிஞ்சுது. ஹோப்பு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரியான ஸ்ட்ரகிளை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா we are all in the same page. கண்டிப்பாக வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் டீக்ளட்டர் பண்ணி என்னோடய லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். அதையே நீங்கள் என்னோடய வீடியோஸ்லலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஷார்ட்டுமே எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல், எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப ராவாக நான் எடுக்கிற வீடியோஸு. அதனால் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வீடை எப்படி காமிக்கிறேன், நீங்கள் பயப்படவே வேணாம். நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக மாறும். உங்கள் லைஃப் ரொம்ப ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணலாம். உங்களோட க்ளீனிங் ப்ராசஸ் ஈஸியாக மாறும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி பாண்டிங்கை கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களோட லவ்டு ஒன்ஸோட கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீபா. தேங்க்யூ.